எஸ். இப்போ ஏரியா செலக்டட் சர்க்கிள்ஸ் பார்க்க போறோம். ஸோ அந்த நம்ம பார்க்க போற அந்த கொஸ்டின்லயே செக்டார் செக்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. A chord circle of radius 10 centimeter subtends a right angle at the center. Find area of minor sector, major sector, minor segment and main segment. ஸோ இதில் வந்து 4 தினம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சம்லேயே உங்களுக்கு 4 ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டுறேன். ஈஸி. ஓகே. ஏன்னா இந்த சாப்டர் இதை பற்றி தான் சிலதெல்லாம் லெஃப்ட் ஆஃப் ஆர் பார்ப்போம். அதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வாட்ஸ் த செக்டர் 2 radius with an arc of a circle. Part of a circle the arc. Okay. So 2 radius with an arc forms a sector. So இப்போ இது minor sector அப்படினா the remaining part will be major sector. If this is theta, this will be 360 minus theta. ஏன் complete angle இருந்து 360 இல்லையா? ஓகே. சரி. இப்போ segment பார்க்கலாம். This part is the segment, the chord with the arc that forms the segment. அப்போ இது minor segment னா பாக்கி இருக்கிற மொத்தமும் major segment. ஓகே. So இப்போ இந்த ஏரியா அந்த minor segment ஓட ஏரியா தெரியும்னா area of the circle minus this will give me the area of the major segment. Simple. அதேதான். இப்போ இது this part is the sector minor sector. இப்போ இதோட ஏரியா தெரிஞ்சிடுதுனா மேஜர் செக்டாரோட ஏரியா எப்படி பண்ணலாம் pi r square minus this part. புரியுதா? ஸோ நாளைக்கு இதை பார்த்துக்கலாம். ஸோ வாட்ஸ் தி ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலா? Theta is 3 pi r square. Theta is 90 here. So 90 by 360 into 22 by 7 into 10 square. into 10. Okay. 1 by 4. 90 by 360 அப்புறம் 1 by 4 போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா நான் சில பேர் பார்த்துருக்கேன் 1 by 4 pi r square போடுறது, பட் 90 by 360 and then make it 1 by 4. ஓகே. எப்பவுமே ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாம நம்ம அதை பார்த்தாலே நமக்கு கான்செப்டும் ஃபார்முலாவும் தெரியும். 5 divided by 210. ஸோ இது 550 by 7. அவ்வளோதான். எவ்வளோ வருது பாருங்க. வந்து 78.571. 78.571. ஓகே. 57னா நீங்க 57 எடுத்துக்கலாம். சரியா? 57ஆ? 571. ஓகே. 78.5 something வேணா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க. சரியா? இப்போ செக்டார் கண்டுபிடிச்சோம். இது மைனஸ் செக்டார் இல்ல? this is area of minor sector. அப்ப மேஜர் செக்டார் எப்படி சொன்னேன் நானு? Minus sector minus சர்க்கிள் மைனஸ் pi r square. minus this 78.5 will give you the area of major sector. சரியா? So என்னது 20 by 7 into 10 into 10 இல்ல? That's 100 இல்லையா? So 2 to 315. எவ்வளோ வந்தது? Sir, 314 I think. Oh, minus. ஓகே. சி 2200 minus 550 அப்படியே போட்டுக்கலாம் நீங்க வேண்டாம். டெசிமல் அப்புறமா போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸியா போடுறது சொல்றேன் ஃபிராக்ஷன். சரியா? அப்படியே வேணா போறோம். கால்குலேஷன் போட்டுக்கோங்க. என்ன வருதுன்னு சொல்லுங்க. 314 minus 78.3. ஓகே. இது வந்து 3.14 வச்சு சொல்ற நீ. அப்படி போடலாம். 3.14 வெர்ஷன் ஆஃப் சரியா? நார்மல் 20/7 தான். ஸ்பெசிஃபை பண்ணாதான் 3.14 யூஸ் பண்றோம். அப்புறம் சார் வந்து that minus 78.5 will give you the answer. அதை நீங்க போட்டுக்கலாம் தப்பில்ல. ஓகே. அடுத்தது என்ன செக்மெண்டா? Yes, ma'am. ஓகே. Answer 235.785714. ஓகே. 235.78 785714.
785. ஓகே ஓகே அந்த டெசிமல்ஸ் பார்த்துக்கோங்க. எவ்வளோ டெசிமல் ஏன்னா இப்போ 5 வருதா இங்கேயும் 5 ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் 5ஓட நான் நிறுத்தேன்னு சொன்னால் இங்கே 5 தான் வரணும். அப்பதான் 314 வரும் எனக்கு. சப்போஸ் 3.14 யூஸ் பண்ணுறேன் சரியா டெசிமல்ஸ் வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கரெக்டாக என்ன டெசிமல் 2 பிளேஸ் தான் போங்க. 3rd பிளேஸ் போய் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்தான் டெசிமல் எப்போதுமே சரியா. ஸோ 2 பிளேஸ் பெட்டர். ஓகே அப்புறம் இது என்ன சொன்னா செக்மெண்ட் சொன்னேன்னா இது மட்டும் வச்சுக்கலாம் 550 பைசா இதில் அப்படியே இருக்கட்டும். செக்மெண்ட்டுக்கு முதல்ல மைனஸ் செக்மெண்ட் பார்த்துக்கலாம். ஏரியா ஆஃப் மைனஸ் செக்மெண்ட் வில் மீன் வாட் area of sector minus area of a triangle. அவ்வளோதான். வேணா வரும் OAB. ஏரியா ஆஃப் செக்டர் 550 பை 7 பண்ணியாச்சு. மைனஸ் Of an அது area. டெசிமல் இது பண்ணலாம். ஆமாம் டெசிமலே பண்ணலாம். 78.5 சம்திங் வந்தது இல்லை அதையும் பண்ணிக்கலாம் நீங்கள் சரியா. எதுக்கு நான் இப்படியும் போட்டு காமிக்கிறேன்னா எல்லாருக்கும் கரெக்டாக டெசிமல் டர்மினேட்டிங்காக வராது. அப்போ நீங்கள் 3 பிளேஸ் போய் செகண்ட் பிளேஸ் டவுன் ஆஃப் பண்ணிக்கலாம் சரியா. அப்புறம் நாம சம்ஸ் போடுவோம் நான் சொல்கிறது வேணும் சப்போஸ் யாருக்காவது டவுட் இருக்குங்க. சரி ட்ரையாங்கிள் என்ன ஏரியா ஆஃப் தி Half ட்ரையாங்கிள் an base into right, ma'am. ஏன்னா இது ரைட் ட்ரையாங்கிள்னா half into base into height இல்ல ட்ரிகோனமெட்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ half into base into height என்னது இதுவும் 10 அதுவும் 10 தான். ஸோ half into 10 into 10 that's 50 கரெக்டா. அவ்வளோதான். எதுக்கு நான் ஃப்ராக்ஷனில் போட்டு காமிக்கிறேன்னா இது கொஞ்சம் சில பேர் ஈஸியாக வந்துடும். அப்புறம் வேணால் டெசிமல் டைம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ் 350 Answer வந்து 28.5. என்ன 28.5. ஓகே ஒரு நிமிஷம். இது ஃப்ராக்ஷன்ல டெசிமல் சில பேர் இது தப்பா வருது நான் அதுக்காக போட்டு காமிக்கிறேன். 200 பைசா வந்துட்டா அப்புறம் என்ன சொல்ற ஆன்சர் சொல்றோம் 28.5 28.5 ஓகே 5 சம்திங் வரலாம். 5 எவ்வளவு வருது அப்புறம் சின்ன 78.5 minus 15. அந்த 78.5 வந்தால் நான் என்ன சொல்றேன் 5 ஓட முடிய டிட்டர்மினேட்டிங்கா ஓகே 5 தாண்டி 5 வந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். 5 தாண்டி 4 5க்கு கம்மியா இருக்குன்னா செகண்ட் டெசிமல் 5க்கு கம்மியா இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை விட்டுறலாம் சரியா. ஓகே திஸ் இஸ் சம்திங் 20.5. அப்ப இது மைனஸ் செக்மெண்ட் எல்லாம் வரும் 314 minus 28.5. அவ்வளவுதான் 8 ஆஃப் தி சர்க்கிள். சப்போஸ் நீங்க வச்சுக்க போறீங்க 1 22 பை அந்த மாதிரி வச்சுக்க போறீங்க இல்லையா πr ஸ்கொயர் வச்சுக்க போறீங்கன்னா திஸ் மைனஸ் அது கரெக்டா 28.5. அதாவது நான் 2 விதமா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கா டெசிமல் சில பேர் கஷ்டமா இருக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் டெசிமல் தப்பு வந்துடும். தேவையில்லாம அதில் மார்க் போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ராக்ஷன்ல யாரும் போட்டு விட்டுருங்க சேஃபா புரியுதா. ஸோ ரிப்பீட் பண்ணுறேன் மைனஸ் செக்டாருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா தான் 50 பை 7 வந்தது. அப்புறம் நீங்கள் டெசிமல் போட்டுக்கலாம். நான் 20 பை 7 தான் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம 20 பை 7 தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் 3.2 யூஸ் பண்ணுறோம். ஸோ 20 பை 7 யூஸ் பண்ணி மைனஸ் செட் ஆகுது 550 பை 7 வந்தது. அப்போ மேஜர் செக்டார் என்ன சொன்னேன் நான் 5r ஸ்கொயர் தான் சர்க்கிளோட ஏரியா 20 பை 7 தான் நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டேன். இதுல 10 into 10 தான் ரேடியஸ்ன்றதால ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இதுதான். ஸோ திஸ் மைனஸ் திஸ் will give me the major sector area கரெக்டா. ஸோ முதல்ல மைனஸ் செக்டார் 550 பை 7 வந்தாச்சு. மேஜர் செக்டார் will be this minus this அதோட 1650 வருதா. Yes, ma'am. இது ரெண்டு மைனஸ் பண்ணா மேஜர் செக்டார் will be 1650 by 7 Which is equal to 285.5. வந்துடும். நீங்க டெசிமல்ல போட தெரியும் போட்டுக்கலாம். டெசிமல் அதாவது தப்பா வருதுன்னா தான் இது ஜஸ்ட் ஒரு இன்னொரு ஆப்ஷனா கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் மைனஸ் செக்டார் ஏரியா திஸ் இஸ் மேஜர் செக்டார் ஏரியா அண்ட் தென் மைனஸ் செக்மெண்ட் எப்படி செக்டார் மைனஸ் ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிள் தான் half into base into height half into 10 into 10 which is 50. அதையும் நான் வந்து உங்களுக்கு எப்படி காமிச்சிருக்கேன் ஃப்ராக்ஷன்ல தான் காமிச்சிருக்கேன் 200 by 7 வேணா டெசிமல் போட்டுக்கலாம். and then major segment once again πr square minus segment. So that also in terms of fraction 2000 by 7 வருது.
டெசிமல் 4க்குமே போட்டுக்கலாம். if you are okay with this கரெக்டா வருது சரியா? சரி. சோ இந்த சம்ல நம்ம 4வே பார்த்தோம். 2 செக்டார் 2 செக்மெண்ட். வேற என்ன சம்? Find the area of the shaded region சொல்லு. where radius of two concentric circles with center O are 7 and 14 centimeter respectively, and AOC is equal to 40 degree. So இதான் ஓவா. Where is A? போட்டிருக்கேனா? ரைட்டா இருக்கா? Clear the diagram? Correct? ABCD? Yes, ma'am. Okay. So shaded region எப்படி இருக்கு? இந்தியா கரெக்டா? shaded region. சரி. இப்போ இந்த செக்டார்லாம் மறந்துடலாம். இது வெறும் சர்க்கிளா மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செக்டாரை மறந்துடலாம். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மட்டும் இருக்குன்னா அந்த சேம் சென்டர்ல கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் சுத்தி சுத்தி சர்க்கிள் இருக்கும், சென்டர் மட்டும் காமனா இருக்கும். சச் சர்க்கிள்ஸ் ஆர் கால்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அப்போ இதுதான் சென்டர். இந்த சர்க்கிள் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ஷேட் பண்ணியிருந்தா shaded region will be area of the bigger circle minus area of the small circle. இதுதான் இருந்துடணும். ஓகே, ஆனா நமக்கு இப்போ எப்படி இருக்கு? இந்த ஸ்பேஸ்மே போதும். இந்த ஸ்பேஸ் இந்த செக்டார் இது செக்டார் தானே இது. ஸோ OA is 14 னு சொன்னீங்க and OB should be 7 இல்லையா? ஸ்மால் அதான் 7 and 14. இப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார் என்னங்க? ஏரியா ஆஃப் தி செக்டார் AOC is equal to 40 இப்போ என்ன வரும்? 14 ல வரும். கரெக்ட்டா? AOC is equal to 40 degree. ஓகே, ரெண்டுமே θ is 40 only. அது பிரச்சனை இல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன், இது ஒரு செக்டார், AOC is செக்டார், BOD ஒரு செக்டாரா? கரெக்ட்டா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்பேஸ் இருக்குல, முதல்ல இத மட்டும் எடுக்க போறேன். இந்த ஸ்பேஸ் ஓகே, AB DC ஏரியா ஆஃப் ABDC பார்க்க போறோம். எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம், ட்ரை பண்ணுங்க. எப்படி கிடைக்கும்? ABDC எப்படி கிடைக்கும்? area of OAC sector minus area of OBD. அவ்வளவுதான். ஓகே, செக்டார் நீங்க எழுத வேண்டியது நான் எழுதுறேன், நீங்க எழுதணும் சரியா? செக்டார் என்னது? வரைய வரும்போது θ which is 60, so that is 40 by 60 into pi r square இல்லையா? Take it as common. pi r square காமனா தான் எடுக்கிறோம். நீங்க ஸ்டெப் போட்டு அடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாம், வேணும்னா நான் காமனா எடுக்கிறேன். ஸோ r square ஒன்று வந்து பெரிய r square, இன்னொன்று ஸ்மால் r square. ஓகேவா? ஸோ என்ன கிடைக்கிறது நமக்கு? இதை கேன்சல் பண்ணிடலாமா? 9 times 1/9 into 22/7 into 14 square minus 7 square. 14 plus 7, 14 minus 7 போட்டுருங்க. 14 ஸ்கொயர் பண்ணி அப்புறம் 49 மைனஸ் பண்ணி தான் வேண்டாம், டைம் சேவ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தப்பு நம்ம எப்படி நம்பர் a square minus b square தானே இது. So 14 plus 7 is 21, 14 minus 7 is 7. கரெக்ட்டா? அக்கா முடிஞ்சு சம். So இப்போ சப்போஸ் இது 3 ஆல பண்றோம்னா இது 3 ஆல பண்றோம். என்ன கிடைக்குது நமக்கு? 154/3. கரெக்ட்டா? ஓகே, அவ்வளவுதான். இப்போ நான் என்ன சொன்னேன், முதல்ல செக்டார்லாம் மறந்துடுங்க, சர்க்கிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஷேடட் ரீஜனா இருந்திருந்தால் என்ன நம்ம கண்டுபிடிப்போம்னு சொன்னேன் ஃபார்முலா. அவுட்டர் சர்க்கிள் ஏரியா மைனஸ் இன்னர் சர்க்கிள் ஏரியான்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் வரணும். இப்போ
pi capital R square which is 14 here minus pi small r square which is 7. சரியா? அதுலயும் காமனா எடுத்துக்கலாம் pi 14 square minus 7 square. So 20 by 7 into 14 plus 7 is 21. 14 minus 7 is 7. Answer 441. 441. கரெக்ட்டா? 21 21 தான் 441. இது என்ன wrong? 462. சரியா? நம்ம கேல்குலேட்டர் சிஸ்டம் அப்படியே டக்குன்னு போட்டுருவோம். நம்ம ரியலைஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம போட்டு கரெக்ட்டா நினைச்சுவாங்க. அதுக்கப்புறம் அதனால கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். சரியா? 462. After this, முதல்ல இந்த பார்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ இது this will give me the full area. இது கம்ப்ளீட்டா கொடுக்கும். இதோட சேர்த்து தான் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே படிச்சு சின்ன கிளாஸ்ல அப்படியே சர்க்குலர் பார்த்து அப்படிலாம் ஞாபகம் கார்டன் அப்படிலாம் நீங்க படிச்சிருக்கீங்க. ஞாபகம் தெரியல. ஞாபகம் இல்லைன்னா ரீகால் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ரெக்டாங்குலர் இருக்கும். அப்புறம் இப்படிதான் உங்களுக்கு ஜூனியர் கிளாஸ் இப்படிதான் இருக்கும். சின்ன கிளாஸ் இந்த பார்ட் கேட்போம். கார்டன் ரெக்டாங்குலர் கார்டன் இங்கே ரெக்டாங்குலர் இது இருக்கு. பார்க் இங்க சுத்தி பார்க் 4 minus s பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் தி bigger rectangle minus smaller rectangle will give you the path area அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே தான் இங்க நான் சொல்லிருக்கேன். சேம் திங் வித் சர்க்கிள். அப்போ இது வந்து கிடைக்கும். பட் நமக்கு அது வேணாம் சம்ல. ஏன்னா ஷேடட் ரீஜன் அது தாண்டி தான் இருக்கு. இந்த மொத்த பாத்லையும் இது இல்ல நமக்கு. அப்போ that 154 by 3 must be subtracted by from 462. புரியுதா? இதை இங்கே சேர்த்து கேட்டிருந்தா அதான் ஆன்சர். செட்டாலாம் இல்லாம இப்படி கேட்டிருக்கிறதுனால இந்த பாத் ஷேடட் இல்ல. அதனால ஷேட் மொத்தம் ஷேடட் ரீஜன் will be 462 minus 154 by 3. புரியுதா? சோ இதை நீங்க காமனா எடுத்தும் பண்ணலாம், இல்ல இதை டெசிமலா போட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். either way you can do. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் தான் சர்க்கிள்ல வரும். சோ கொஞ்சம் செக்டார் ஃபார்முலா தெரியும். செக்மெண்ட் செக்டார் மைனஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு. ட்ரையாங்கிள்ல நான் காமனா சொல்லிடுறேன். சம் ஒன்றும் இப்போ நம்ம போட வேணாம், காமனா சொல்லிடுறேன். ரைட் ட்ரையாங்கிள் வந்ததுனால நம்ம கொஞ்சம் வேலை சிம்பிளா இருந்தது. இப்போ சப்போஸ் 120 இருந்தா இது 120 அப்படினா இது 60 because these two are congruent triangles. ஏன் இது ரேடியஸ் ரெண்டும் சேமா இருக்கு. இது காமன் சைடு காமன் to both triangles. இது ரேடியஸ் எடுத்துக்கலாம் and it is chord and radius. கிளாஸ் 9ல படிச்ச தியரம் perpendicular RHS congruenceல ப்ரூவ் ஆகும். இல்ல bisects the chord அப்படினு சொல்லுவோம். SSS congruence ப்ரூவ் ஆகும். ஏதோட ரெண்டு ட்ரையாங்கிள் காங்கரண்ட். ஓகே, இது எதுக்கு சொல்றேன்னா அதர் than 90 வந்தால், அப்போ இப்போ சப்போஸ் 120 இருக்கு, மொத்தம் is 120 அப்படினா this path alone will be 60. காங்கரண்ட்னா சரி பாதி இருக்கும்ல, ஈக்குவலா இருக்கும்ல. இந்த ஸ்டெப் புரியுதா? அப்போ this is 60. சப்போஸ் எனக்கு இது வேணும் அப்படினா sin 60. இத ரேடியஸ் தான், இங்க ரேடியஸ் தான் ஹைப்போடென்யூஸ் ஞாபகம் வச்சுக்கணும். because 90 is where here opposite to 90 தான் ரேடியஸ் ஹைப்போடென்யூஸ்னு சொல்லிட்டேன் நான். எல்லா ட்ரையாங்கிளையும் opposite to 90 will be the longest side, that is hypotenuse. okay, so இதுதான் நமக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஹைப்போடென்யூஸ். அப்போ sin 60 will be opposite this part. இத நம்ம வெச்சுக்கலாம் AM by AO. அவ்வளவுதான். ரேடியஸ் தெரியும் அப்படினா AM கண்டுபிடிச்சிடலாம். யூஸ்வலா ரேடியஸ் கொடுத்துட்டு நீங்க இத கேட்கறதுக்கு இருக்கலாம். because triangle வேணும் இல்ல, triangle நமக்கு ஏரியா வேணுமா நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் சப்போஸ் இது வேணும், இந்த பக்கம் வேணும் அப்படின்னு சொன்னா cos, அதே ஒரே இடத்துல வச்சுக்கோங்க, மாறி மாறி போகணும். cos 60 will be OM by AO. அவ்வளவுதான். சரியா? இந்த ஆங்கிள் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே மாதிரி கத்துக்கிறது தான் பெட்டர். சோ இது இந்த டிட்டர்மினன்ட் வழியா sin cos அதாவது என்ன சம்
நமக்கு எது தேவைன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஏன் இந்த எது நான் வந்தேன்னா 120 இருக்கு வச்சுக்கோங்க. 120 இருந்தா how to find the area of a triangle? 90 degree தான் ஹார்ட் பேசிக் ஹைட் போட்டுக்கலாம். 120 இருக்கு 60 இருக்கு any other angle other than 90 இருக்குன்னா ஹார்ட் பேசிக் ஹைட் போட முடியாது ஃபார்முலா. புரியுதா? அப்போ மொத்த ட்ரையாங்கிள் AOB இங்க இருக்குல்ல, ட்ரையாங்கிள் AOB தான் அங்கேயும் தான் கண்டுபிடிப்போம். இங்க என்ன பண்ணணும், நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா half into இதுதான் அந்த வெர்டிகல். ஓகே, this is the base. half into AB into OM. இது போட்டா தான் நம்ம ட்ரையாங்கிள் வரும். இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB. 90 கொடுக்கலனா நமக்கு இதுதான் ஆப்ஷன். area of triangle AOB will be half into AB into OM. அதாவது இந்த பேஸ் இந்த ஹைட். அது நம்ம கண்டுபிடிக்கிறது தான் AM கண்டுபிடிக்கிறோம். இதை வச்சு OM கண்டுபிடிக்கிறோம் cos வச்சு. புரியுதா? AM ஓட நிறுத்தக்கூடாது. AB தான் வேணும். twice AM ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ரெண்டு சம் போட்டீங்கன்னா மனசுல பதிஞ்சிடும். அவ்வளவுதான். இது கத்துக்கிட்டீங்கன்னா ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் சாப்டர் ஓவர் அவ்வளவுதான். திருப்பி ரிப்பீட் பண்றேன். 90 இல்லாத பட்சத்தில் இது ஒண்ணுதான் அந்த சாப்டர்ல வேலை உள்ளது. அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். சரியா? 90 இல்லாத பட்சத்தில் இங்க இருக்கிறது சரி பாதி ஆகும். 120 னா 60 60 60 னா 30 30. இப்போ நம்ம 120 னே வச்சுக்கலாம். சோ திஸ் இஸ் 60. ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க போதும். அதுல ஆன்சர் கிடைக்கும். சோ இந்த ஆங்கிள் மட்டும் தான் பேச போறேன். sin 60 opposite which is AM by hypotenuse which is AO will give some value. சரியா? அப்புறம் எனக்கு இது வேணும். cos 60 OM by AO கிடைச்சிடும். பட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் இந்த வேலையை நான் பண்ண போறோம். இதெல்லாம் எது பண்றோம்? ஃபைண்ட் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்போ I need AB not AM. So I have to get this also. இது வந்து பைசெக்ட் தி கார்னர் தியரம் இருக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். தட்ஸ் ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் பரவாயில்லை. இப்போ AB is twice AM. AM இங்க கிடைச்சிருக்கும்ல. AB is twice of whatever we get here. அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். half into this is the base, this is the height. So half into AB into Y. உங்க புக்ல ஒரு சம் இருக்கும். அந்த சம் நீங்க போட்டா கூட போதும். ஒரு சம் போட்டு இது மனசுல பதிஞ்சிருது. நான் இது அப்படியே அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற சம்ஸ்க்கு. ஆங்கிள் 90 இல்லாத பட்சத்தில். சரியா? போடுறோம். அவ்வளவுதான். That's all with this chapter. வேற எதுவும் இதை தாண்டி இப்போ லென்த் நம்ம பதிவு சொல்லிடுறேன். அவ்வளவுதான். எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி இருக்கலாம். கான்செப்ட் பார்த்தாச்சுன்ற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த செஷன். எல்லா லைவ் செஷனும் அதுதான் போட்டேன் நான். லென்த் ஆஃப் an arc. இதான் ஆர்க் நான் ஒரு சர்க்கிள். ஓகே, இது செக்டர் பார்ட் ஆஃப் சர்க்கிள். திஸ் இஸ் தி ஆர்க். லென்த் ஆஃப் an arc அப்படிங்கிறது இப்போ இதான் சர்க்கிள். இந்த இன்சைட் தி சர்க்கிள் பேசுனா ஏரியா. அவுட்டர் தி சர்க்கிள் மட்டும் பேசுனா சர்க்கம்ஃபரன்ஸ் which is 2 pi r. ஓகே, சோ length of an arc அப்படிங்கிறது theta by 360 into 2 pi r. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏரியா ஆஃப் a செக்டார்னு வந்துட்டாதான் pi r ஸ்கொயர் யூஸ் பண்ண சர்க்கிளோட ஏரியா pi r ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். theta by 360 into pi r ஸ்கொயர். length of an arc அப்படினா இந்த ஆர்க்க மட்டும் சொல்றோம்னு அர்த்தம். which should be theta by 360 into 2 pi r. புரியுதா? தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒரு சம்ல ரேடியஸ் கொடுக்காம எல்லும் தீட்டாவும் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. திடீர்னு புக்ல நான் சம் இல்லை, ஏதோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சம் வந்துடுது. கான்செப்ட் இருக்குல்ல புக் சாப்டர்ல, அதனால சொல்லித்தரேன். தீட்டாவும் தெரியும் எல்லும் தெரியும்னா ஆர் கண்டுபிடிக்கலாம்ல, வேணும்னா. ஸோ எதுக்கு சொல்லிக்கிறேன்னா with this you can do any kind of sum in areas related to circles. புரியுதா? சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன புக்ல சர்ஃபேஸ் ஏரியாவா பாருங்க. இந்த சம் the surface area. So A solid is in the form of a cylinder with hemispherical ends. The total height of the solid is 19 centimeter and the diameter of the cylinder is 7 centimeter. Find volume and PSA of solid. Use pi is equal to 22 by 7. okay,
so cylinder hemispherical ends அப்போ சர்க்குலர் பார்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, நார்மலா இப்படி தான் இருக்கும். சப் மவுண்டட் ஆர்ம் அப்படிலாம் இருந்ததுன்னா நார்மலா ஒரே மாதிரி டயமீட்டர் தான் இருக்கும். ஹெமிஸ்பியருக்கும் சரி சிலிண்டருக்கும் சரி. ஸோ D is 7, also 3.5. அவ்வளோதான். இப்போதைக்கு 7/2 வச்சுக்கிறேன், ஏன்னா எப்படி வருதுன்னு தெரியல கால்குலேஷன். சிலிண்டர் ஹைட் நமக்கு 3.5 மார்க் பண்ணலாம். 3.5 அது ஓகே. சிலிண்டரோட ஹைட் இப்போ ஹெச்னு வச்சுக்கலாம். சரியா, okay, that will be 19 minus this radius and this radius. Yeah, அப்போ என்ன வரும்? 7. ஏன்னா இது ஒரு 7/2 அது ஒரு 7/2 ரெண்டும் ஒன்று தானே இல்லையா? நீங்கள் எப்படி வேணால் போடலாம். 3.5 + 3.5 போட்டாலும் சரி, இல்லை ஃப்ராக்ஷனில் போட்டாலும் சரி. 14/2 ஓகே 7. ஸோ கரெக்டாக அவ்வளோதான். முதல்ல வால்யூம் கேட்டுருக்கு கரெக்டா, which is volume of the cylinder plus twice and twice is அவ்வளோதான் 2/3 pi r cube. r நாம் வந்து மாத்தலைங்க, ஸ்மால் r தான் எடுத்துமே. நீங்க எழுதலாம் ரெண்டு r is the radius of the cylinder as well as the hemisphere equal to 7/2. நான் r அதான் மாத்தல, டிஃபரெண்டா இருக்குன்னா கேபிட்டல் r ஸ்மால் r r ஒன்று r இப்படி போடணும். சரியா, ஓகே. ஸோ இதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காமனாக எடுத்துக்கலாம். ஏன்னா கால்குலேஷன் தான் சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு கொஞ்சம் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. கொடுத்துருக்கா? ஓகே, ஹெச் ப்ளஸ் இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டேன். இதில் ஒரு ஆர் பாக்கி இருக்கா? இங்கே ஹெச் மட்டும்தான் இருக்கு, போட்டாச்சு. 2 × 2/3 which is 4/3. பையை எடுத்தாச்சு, ஒரே ஆர் பாக்கி. அது மட்டும் கிளியரா பார்க்கணும், கரெக்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? கரெக்டா? ஏதாவது டவுட்டா? அதுல அதுல அப்படிதான் வரும்ல. கரெக்ட். ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். bracket 2 ones are 14/3. ஸோ இது யாருக்கா சப்போஸ் தெரியாதுன்னா அதுக்காக நான் எழுதுறேன். அட்டஸ்டேட் தான் அதிக போடுறேன். 77/2. ஸோ 3 × 12 36. கிளியரா? 3 × 12 36 50/3. ஆமாம். ஸோ 50/3. So 25. So 77 × 25/3 என்ன வருதோ அதான் ஆன்சர் வால்யூம். சரியா, அதை நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் அடுத்தது என்னப்பா சர்ஃபேஸ் ஏரியாவா? இல்லைம்மா, இதில் கேட்ட கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இதில் என்ன தெரியுது? ஒரு சம்மில் 2 கேள்வி கேட்டிருந்தா கொஸ்டின் திருப்பியும் படிச்சு செகண்ட் பார்ட்ல ஒரு கேள்வி இருக்கு, நம்ம அதையும் போடணும். வால்யூம் முடிச்சு அப்படியே கிளம்பிடலாம். சர்ஃபேஸ் ஏரியா அவ்வளோதான். ஸோ ரீட் த கொஸ்டின் ட்வைஸ். முதல்ல கேட்டு எல்லாம் கேட்டுப்போ எழுதிட்டுருங்க. டு ஃபைண்ட் வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு போட்டுருங்க. அப்போ ஞாபகத்துக்கு வரல. வால்யூம் முடிச்சுட்டு அடுத்த சம் போயிடுவாங்க. ஓகே, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? Surface area of hemisphere plus cylinder என்ன வரும்? ஃபார்முலா சிலிண்டர் ஃபார்முலா 2 pi r into h plus r. அப்படியா? Yes ma'am. அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா? அது இதான் மேல ஒரு ஹெமிஸ்பியர். find the total surface area of the solid formed அப்படினா மொத்த சாலிட் the combination அதோட டோட்டல் சர்ஃபேஸ் TSA நினைக்க கூடாது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் ஃபார்ம். அப்ப CSA கேட்டாங்க. CSA கேட்டா அப்படி இல்ல, நான் சொல்றது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அப்பனா நமக்கு ஒரு சிலிண்டர்ல என்ன சொன்னோம்னா lateral surface plus top and bottom gives you the total surface. இங்க தான் மேல ஒரு ஹெமிஸ்பியர் கீழ ஒரு ஹெமிஸ்பியர் உட்கார்ந்திருக்கு. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கு மட்டும் புரியுதா? So it is about the CSA of the cylinder plus CSA of the two hemispheres னு புரிஞ்சுக்கணும். சரியா? So it is total surface area of the combination.
அப்படின்னு புரிஞ்சுட்டீங்கன்னா எனக்கு கிளியராக இருக்கும். ஓகே நான் சொல்கிறேன். 2 pi h plus 2 into 2 pi h. அவ்வளோதான். என்ன காமனாக எடுக்கலாம்? 2 pi r. 2 பை ஆர் எடுத்துட்டேன். பாக்கி என்ன இருக்கு? அப்புறம் 2 r. அவ்வளோதான். இது கரெக்டாக எடுத்தாலே நமக்கு கிளியராக ஆன்சர் கால்குலேஷனும் நீட்டாக இருக்கும். நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். இதை தப்பு பண்ணிட்டு அப்புறம் 2 கேன்சல் ஆகும். கால்குலேஷன் நீட்டாக இருக்கணும். அது அடிச்சாலும் அந்த நம்பர் தெரியும். அது பண்ணலாம். அடிச்சாலும் அந்த நம்பர் தெரியணும். புரியுதா? நம்ம நீங்க அடிச்சீங்கன்னா நம்பர் தெரியாம போயிடுச்சு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடாது. 7 7. ஸோ 22 9 12 plus 90 இல்லையா? ஸோ என்ன ஆன்சர் வருது? அது வந்து 4 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? புரியுதா? ஓகே.